போட்டுக்கோங்க. ரூம் போட்டுக்கோங்க. கோபால் இங்கே மினிஸ்டர் கீழே இருக்காரு. கொஞ்சம் அந்த விஷுவல் இங்கே எடுத்து கொஞ்சம் அங்கேருந்து உங்கள் எடுத்துட்டாருங்க. கீழே இறங்கி அமைச்சர் கீழே இறங்கியிருக்காருங்களா? சரி. கேமரா வச்சிருக்கவங்க இந்த சைடு வாங்க, மற்றவங்களாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. பின்னாடி வந்துடுங்க. இறங்காதீங்க, எல்லாம் இறங்காதீங்க. மேலே மேலே சரவணா சரி சார், கொஞ்சம் பின்னாடி வாங்க. வழிக்கிடுங்க ஐயா, வழிக்கிடுவாங்க. கொஞ்சம் 2 அடி 2 அடியா 4 அடி 3 அடி பின்னாடி வாங்க சார். பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஏழுமலைங்க புரிஞ்சப்பா, கீழே கையில் வச்சுக்கோங்கப்பா. கை 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 கை
ரன் ரன் அப்படி ஓடு வாங்க மண்ணு சரி இப்படி பின்னாடி வாங்க 5 அடி பின்னாடி வாங்க சார். அதே விஷுவல்ஸ் தான் கிடைக்கும். கேமராமேன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பின்னாடி வாங்க சொல்றோம்ல சார். பின்னாடி வாங்க சார். கொஞ்சம் வர சொல்லுங்க பின்னாடி. கொஞ்சம் பின்னாடி வாங்க. கேமராவும் பார்த்துறோம், நீங்களும் பார்த்துறோம். பின்னாடி வேணாம். அங்கே வர வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர் மற்றும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையில் இருக்கவும் தயவு செய்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் இடைவெளி ஈஸியா இருக்கும். தற்பொழுது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. இன்டர்நேஷனல் தலைவர் திரு செந்தில் அவர்களுக்கு புத்தகம் மற்றும் பூங்கொத்து கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா சார்பில் மாண்புமிகு தலைமை கொறடா அரசு தலைமை கொறடா திரு சபரிநாதன் அவர்களுக்கு அடுத்ததாக மரியாதைக்குரிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு
அடுத்த மரியாதைக்குரிய சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர். இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய விதை போட்டவர் அவர்தான். மாற்றம் என்பது அந்த மாற்றத்தை உருவாக்கி காட்டிய மரியாதைக்குரிய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரேவந்த் அவர்களுக்கு வரலட்சுமி அம்மா அவர்கள் ஷூட்டிங்ல சாம்பியன். சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் பெண்மணி. எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து சமூகத்திற்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமையாளர். அம்மா ஒரு நிமிஷம் அம்மா இந்த பக்கம் பாருங்கம்மா. மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் வரலட்சுமி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மரியாதை செய்கிறார்கள். ரோட்டரி டிஆர்எஃப்சி ரோட்டரியினுடைய ட்ரஸ்டி திரு ஜான் அலெக்ஸ் அவர்கள். ஐயா ரோட்டரி இருக்காங்களா கேளுங்க. கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு திரு சேகரன் மற்றும் அவருடைய குழுவினர்கள். கொரட்டூர் ஏரியினுடைய அன்பானவர் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு சத்சங் கணேஷ் அவர்கள். சத்சங் அமைப்பை சேர்ந்த திரு கணேஷ் அவர்கள். இதெல்லாம் இவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு மக்களுடைய பொறுப்பு ஒன்று முன் வருகின்ற பொழுது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஊடகத்துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக பெரியதானது. அவருடைய 2-3 நாட்கள் எவ்வளவு ஒத்துழைச்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். வாங்க கணேஷ், கணேஷ் வாங்க, கணேஷ் வாங்க, வாங்க வாங்க ஐயா நில்லுங்க. ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஐயா ரோட்டரி அடுத்த திரு இங்க வாங்க. ஐயா இந்த இவர் பூஜை பண்ணாரு. கோமாதாக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு திரு குமாரையா அவர்கள். அவர் பொன்னாடை போர்த்தப்பட்டது அமைச்சர் அவர்களால். ஐயா செக்ரட்டரி சார் வாங்க சும்மா வாங்க. அடுத்து முதன்மை செயலர் அவர்கள். கலெக்டர் அம்மா அஜய் அஜய் பஞ்சாயத்து பிரசிடென்ட் திரு சந்திரசேகர். ஜியோ இந்தியா எங்க அம்மா சந்திரசேகர் தன்னார்வலர். இன்றைய தினம் புரோகிதராக மாறிய ஒரு மாபெரும் மனிதர். அவர் கட்டிய கோயிலே அவருடைய தன்னார்வத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த லட்டு மாமி புவனேஸ்வரி. நீர்வளத்துறைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது தகும். மீண்டும் மீண்டும் அவருடைய செயலர் தலைமை பொறியாளர் அது அமைச்சர் கொரோனா உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரோட்டரி நம்ம அழைச்சோம், இங்க வர முடியல. ரோட்டரி லைன்ஸ் இப்படி பல்வேறு அமைப்புகளில் இருந்து வந்திருக்கிற அனைவரையும் பாராட்டுகின்றோம். அனைவருக்கும் நன்றி எழுதுகின்றோம். ஓய்வு பெற்ற ஐஜி ஐயா வண்டி வழி விடுங்க, தள்ளி விடுங்க.